ஹாய் மக்களே, குட் ஈவினிங் மாலை வணக்கம். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து சென்னையில் இல்லை, ஸோ ஒரு கொங்குநாடு அப்படிங்கிற காலேஜில் இன்றைக்கி டிஎன்பிசியோட ஓரியன்டேஷன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டேன். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைவ் வரல அப்படின்னா ரெக்கார்டர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள், ஸோ நம்மளோட நாமக்கல் வராண்டா ரேஸ் பிரான்ச்சஸில் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனோம் ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நானும் வரேன், சுப்பராஜா வராரு. ஸோ 2 கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வராங்க. ஸோ நம்ம சப்போஸ் நாமக்கல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம நேரில் சந்திப்போம். தென் நம்ம டெய்லி சொன்ன மாதிரி ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். இதோட பேசிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதோட அடிப்படை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரத்தோட பேசிக் அடிப்படைன்னு சொல்கிறோம். அப்போ இந்தியன் எக்கனாமி அப்படின்னா என்ன? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க மொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்கினோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மொழியிலேருந்து தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சார் இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டு நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு நிர்வாகம். ஸோ இங்கிலீஷில் ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. வீட்டு நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு எப்படி திட்டமிடுறாங்க, அதுக்கு எப்படி எக்ஸல் சீட்டில் போட்டு என்ன ரெவன்யூ, என்ன எக்ஸ்பெண்டிச்சர், எது ரெசிப்ட் இருக்குது, அதில் ரெவன்யூ ரெசிப்ட் என்ன, கேபிட்டல் ரெசிப்ட் என்ன, ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு இதான் ஒரு நாட்டோட வரவு, இதான் செலவு அப்படின்னு சொன்னால் அது பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்கனாமி அப்படிங்கிற வார்த்தை தனியாக வராது, ஒரு நாட்டோட பேருக்கு பின்னாடி தான் வரும். யூஎஸ் எக்கானமி, இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ எக்கனாமிக்ஸுங்கிற வார்த்தை எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிரேக்க மொழி சொல். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா வீட்டு நிர்வாகம், இங்கிலீஷில் ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னன்னா த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு டவுட்ஸ் இருக்குது. யார் சார் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். குறிப்பாக ஸோ பொது உடைமை தாண்டி முதலாளித்துவ பொருளாதாரம், முதலாளித்துவம் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டலிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஸோ 1776. ஸோ என்ன அப்படின்னா நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணி, த இன்குவரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம படித்ததில் நாடுகளின் செல்வங்கள் மட்டும்தான் படிச்சிருப்போம். இதுதான் ஃபுல் புக் நேமு. 1776 இந்த புத்தகத்தை எழுதுகிறாருப்பா. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த புக்கை எழுதும்போது அதில் ஒரு பிரிவு, அதாவது இந்த புக்கோட ஒரு பார்ட்டில் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஸோ 1 or 2 டேஸில் இதில் ப்ராக்டிஸ் ஆகிடுவோம்பா, அதனால் தெளிவாக போயிடலாம். இந்த பிபிடி கொடுத்துட்றேன். அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ அப்போ முதல் முறையாக பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பிரிவை உருவாக்கி அதை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு புத்தகத்தில் வெளியிட்டனால தான் இவர் என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜியை சொல்கிறோம். தாதாபாய் நவ்ரோஜி தான் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளியல் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரிட்டிஷோட இந்தியாவோட வறுமை பிரிட்டிஷ் ஆட்சி பகுதி அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். த அன்பாவர்ட்டி இன் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். ஸோ அதை எழுதின ஒரு தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவோட வறுமையை பற்றி ஒரு புத்தகமாக வெளியிட்டவர் இவர் தான் முதலாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத இவர் நம்ம கோட் பண்ணுறோம். தென் ஸோ பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை, எக்கனாமிக் ரீஃபார்ம் ஃபாதர் இந்தியாவை யாரை சொல்கிறோம் அப்படின்னா நரசிம்மராவை சொல்கிறோம். ஏன் சார் இவரோட காலகட்டம் தான் நமக்கு எல்பிஜி அப்படின்னு ஒன்று வெளிவருது. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்தியா வந்து அது வரைக்கும் க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்த இந்தியா
அதுக்கப்புறம் ஓப்பன் எக்கனாமியாக எனக்கு மாறுது. மூடிய பொருளாதாரமாக இருந்த இந்தியா திறந்த பொருளாதாரமாகவும் அது. அப்போ திறந்த பொருளாதாரம்னா என்ன? ஸோ மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவோட சந்தை, த மார்க்கெட் ஆஃப் இந்தியா, ஸோ உங்கள் நாட்டோட மார்க்கெட் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. உங்கள் நாட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மற்ற நாட்டை சார்ந்த நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரவேற்பு கொடுக்குறோம், கேட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ஸோ அப்போ 1991 ஸோ இந்த எல்பிஜி அப்படிங்கிற முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால தான் பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்? நரசிம்மராவை சொல்கிறோம். கிளியரா? சரி, ஒரு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமானது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 3 ஸ்டேஜ் தான்ப்பா. மொத்தமாக ஒரு எக்கனாமியோட சைக்கிள் வந்து 3 ஸ்டேஜ் தான். ஒன்று, ஒரு ப்ராடக்டை எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம், உற்பத்தி. ரெண்டாவது, அதை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். மூணாவது, அதை எப்படி கன்சியூமர் வந்து நுகர போகிறாங்க, கன்சப்ஷன், நுகர்வுன்னு சொல்லுவோம். 1 by 1 நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்கப்பா. நம்ம வந்து மண்டே வந்து நம்ம திரும்ப அங்கே சென்னையில் பார்க்கலாம். சாரி, கன்சப்ஷனாக நுகர்வுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட 3 ஸ்டேஜ். ஒன்று உற்பத்தி, இன்னொன்று பகிர்வு, மூணாவது நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதில் நுகர்வும் உற்பத்தியும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த நுகர்வோர் அப்படிங்கிறவர் தான் அரசர் அப்படின்னு யார் சொல்றா? அரசர் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு. ஒரு பொருளாதாரத்தின் அரசர்னு யார் சொல்றாங்க? நுகர்வோரை சொல்றாரு காந்தியடிகள். த கிங் ஆஃப் எக்கனாமிக் சைக்கிள், பொருளாதாரத்தின் அரசன் அப்படின்னு யார் சொல்றாரு? நுகர்வோரை சொல்றாரு. யார் சொல்றா? காந்தியடிகள் இதை சொல்றாரு. இப்போ எக்கனாமிக்ஸை பற்றி நிறைய டெஃபினேஷன் நமக்கு சொல்றாரு. ஓகேவா? கிட்டத்தட்ட 6th புக்கை முடிச்சிட்டோம். 7th புக்கு சாரி, எக்கனாமிக்ஸை பற்றி நிறைய டெஃபினேஷன் சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா செல்வ இலக்கணம், அதாவது வெல்த் டெஃபினேஷன் சொல்றோம். இது சொன்னவர் யாரு? ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற நபர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கண்ட்ரி அதோட வெல்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சயின்ஸு, பொருளாதாரங்கிறது ஒரு அறிவியல் தான். இதில் உன் நாட்டோட செல்வம் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் பொருளாதாரம். எக்கனாமிக் இஸ் a science to study about a country's wealth அப்படின்னு சொல்றாரு. பொருளாதாரம் என்பது அறிவியல், ஒரு நாட்டோட செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் அப்படின்னு யார் சொல்றா? ஆடம் ஸ்மித் சொல்றாரு. அதனால தான் இவர் முதலாளித்துவ பொருளாதார தந்தைன்னு சொல்றோம். தென் இவர் வேலை பகுப்பாற்றல் முறையை அறிமுகப்படுத்துறார். வேலை பகுப்பாற்றல் முறை, ஒர்க் டிவைடன்ட் அப்படிங்கிற சொன்னவர் யாரு? ஆடம் ஸ்மித் தான் சொல்றாரு. ஒர்க் டிவைடன்ட், வேலை பகுப்பாற்றல் அப்படிங்கிற முறையை ஆடம் ஸ்மித் தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி செக்டார்னு இருக்கு, செகண்டரி செக்டார்ஸ்ன்னு இருக்கு, டெர்சரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார்னு சொல்றோம். முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் அல்லது சேவைத்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், இயற்கையிலிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், மக்கள் பயன்பாட்டுக்கு நேரடியாக எடுத்துக்க முடியாத பொருள். நான் ஒரு மீனை பிடிக்கிறேன், அப்படியே நம்மளால சாப்பிட முடியுமா? நான் நிலக்கரி வெட்டி எடுக்கிறேன், அதுலேருந்து அப்படியே மின்சாரம், நான் ஒயரை கனெக்ட் பண்ணி மின்சாரம் கொண்டு வர முடியுமா? நான் நெல் அறுத்து எடுக்கிறேன், அப்படியே நான் வந்து நெல்லை வந்து உலையில போட்டு சமைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ரா மெட்டீரியல், பட் மக்களோட பயன்பாட்டுக்கு தேவையான அந்த வடிவத்துக்கு என்னால் மாற்ற முடியும். ஸோ அப்படி மாற்றக்கூடிய இடம் தான் செகண்டரி செக்டார்ஸ். அதிகமான தொழிற்சாலைகள் அது சம்மந்தப்பட்ட இடங்கள்னா செகண்டரி செக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை. இந்த பொருட்கள்னாலே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு டாக்டர்ஸ் தேவை. இந்த பொருட்களை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு டீச்சர்ஸ் தேவை. ஸோ அப்போ இந்த பிரைமரி செகண்டரி செக்டாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் டெர்சரி செக்டார்ஸ் ஆர் சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா இவனோட பயன்பாடு நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியாது. ஒரு டாக்டர் ஊசி போறாருன்னா அதோட பயன்பாடு நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியாது. ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பயன்பாடு கண்ணுக்கு நேரடியாக தெரியாது. ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட பயன்பாடு நமக்கு தெரியுமே ஒழிய டைரக்டாக அது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட்டு அதோட வடிவத்தை பொறுத்து பிரைமரியோ செகண்டரியோ டெர்சரியோ அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன சார்? ஒரு ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன இருக்குன்னா வடிவ பயன்பாடு, அதாவது சேஃப்.
நான் வந்து பஞ்ச நூலாக மாற்றினா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு மதிப்பு அதிகம். தென் டைம்னு சொல்கிறோம், காலம், டைம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டு இப்போ நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு நிலக்கரியிலேருந்து பெட்ரோல் எடுக்க முடியுது, நிலக்கரி எடுக்க முடியுது, ரொம்ப நாள் டைம் ஆகுது. அப்போ காலம் மாற 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 அந்த ப்ராடக்டோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ அதோட சேஃபை பொறுத்து அதோட பயன்பாடு மாறும், அதோட டைமை பொறுத்து அதோட பயன்பாடு எனக்கு என்னது, ஒரு ப்ராடக்டோட பயன்பாடு எனக்கு மாறப்போகுதுன்னு சொல்கிறோம். அடுத்து பிளேஸ், இடத்தை பொறுத்து எனக்கு மாறும். 7th புக் பா இடத்தை பொறுத்து மாறும். அப்போ ஒரு ப்ராடக்ட்டு அதோட யூட்டிலைசேஷன், அதாவது பயன்பாடு அப்படிங்கிறது 3 தான். ஒன்று அதோட சேஃப். நான் பஞ்சை வந்து நூலாக மாற்றினா, நூலை சட்டையாக மாற்றினா எனக்கு மதிப்பு எங்கேயோ போயிடும். அந்த சேஃபை நான் மாற்றுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி டைம். ஒரு ப்ராடக்ட் நான் பால் மட்டும் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் டைம் எடுத்து தயிராக மாறுதுன்னா அதுக்கு ஒரு அதிகமான யூட்டிலைசேஷன் இங்கே இருக்குது. பிளேஸ், இப்போ நாங்கள் அரிசி தயாரிக்கிறோன்னா கேரளாவுக்கு அந்த அரிசி எடுத்து போகிறேன், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ஒரு ப்ராடக்ட் மாறும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான யூட்டிலைசேஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராடக்டோட யூட்டிலைசேஷன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சிங்க, ஒரு எக்கனாமிக் சைக்கிளில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது உற்பத்தி தான், ப்ரொடக்ஷன் தான், சரியா? அதுதான் இங்கே வெல்த்து அப்படின்னு யார் சொல்கிறா? ஆடம் ஸ்மித் சொல்கிறார். ஆடம் ஸ்மித் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். வேற என்ன சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தைன்னு இவர் சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். இவர் ஒரு புக் எழுதுறாரு 1776 வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக். இதில் என்ன சொல்கிறாரு? ஒரு நாடு அதோட வெல்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறார். பட் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாமே, இப்போ ஜேஎஸ் மில் போன்ற நபர்கள், வெல்த்னா பணம் தானே, அப்போ ஆடம் ஸ்மித் பணத்தை தானே பேசுகிறாரு, அப்போ இது சரியான டெஃபினேஷன் கிடையாது அப்படின்னு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜேஎஸ் மில் போன்ற பொருளாதார அறிஞர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாக போகணும்னா டிஎன்பிஎஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது டெஃபினேஷன் பாருங்கள். 2வது டெஃபினேஷன் என்ன? எனக்கு வெல்ஃபேர் எக்கனாமிக் டெஃபினேஷன், அதாவது நல பொருளாதாரம். இதை யார் சொல்கிறா? ஆல்பர்ட் மார்சல் அப்படின்னு நம்பர் சொல்கிறார். ஆல்பர்ட் மார்சல் எப்போ சொல்கிறாரு? 1890, 1890 சொல்கிறாரு. இவர் ஒரு புக் எழுதுறாரு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதார கோட்பாடுகள்லாம் ஒரு புக் எழுதுறாரு. இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி இங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ஹியூமன், அவனோட ஆக்டிவிட்டிஸை சார்ந்ததுன்னு சொல்றாரு. ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனோட நடவடிக்கையை சார்ந்துதான் பொருளாதாரம்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு ஒருத்தன் வேலைக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு காசு வருதுன்னா இன்னைக்கு அவன் சாப்பாடு எல்லாமே ஓகே. நாளைக்கு வேலைக்கு போல காசு எல்லாம் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு ஹியூமனோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது தான் பொருளாதாரம் அப்படின்னு யார் சொல்றா? இந்த ஆல்பர்ட் மார்சல் சொல்றாரு. குறிப்பா நலத்தை பத்தி பேசுறாரு. மனிதனோட நலம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அவனோட பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிதனையும் அவனோட ஆக்டிவிட்டிஸையும் சேர்த்து சொன்ன கான்செப்ட் என்ன? த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக்ல சொன்னவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல். இவரோட டெஃபினேஷன் வெல்ஃபேர் டெஃபினேஷன், நல இலக்கணம். கிளியரா எழுதிக்கிங்க, நல இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து பற்றாக்குறை இலக்கணம், அதாவது டெபிசிட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்றோம். பற்றாக்குறை இலக்கணம் இதை சொன்னவர் யாருன்னா ராபின்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே எனக்கு டெபிசிட் தான், பற்றாக்குறை தான். இங்க இருக்கிற வளங்கள் எல்லாமே என்னது? எனக்கு பற்றாக்குறை தான். இதை நான் இப்பவும் பயன்படுத்தணும், ஃபியூச்சருக்கு நான் பயன்படுத்தணும். அதை சரியா திட்டமிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பொருளாதாரம்னு சொல்றாரு. அப்ப இங்க என்னது? வளம் எல்லாமே எனக்கு பற்றாக்குறையா இருக்கு, வளம் எல்லாமே எனக்கு பற்றாக்குறை. இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு நீங்க ஒருவேளை இந்த டெஃபினேஷன் என்ன யார் சொன்னா ஆன்சர் சொல்லலாம். குரூப் 4ல வளம் அப்படிங்கிறது எனக்கு பற்றாக்குறையா இருக்குது, அதை நான் இப்பவும் பயன்படுத்தணும், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தணும். அப்போ ப்ரெசண்ட் ப்ளஸ் ஃபியூச்சரை பற்றி பேசுகிறதான் எனக்கு டெபிசிட் டெஃபினேஷன், பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளியரா? பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளியரா? சரி, இதுக்கு டெபிசிட் டெஃபினேஷன் இதுக்கு 2-3 பேர் சொல்லுவாங்கப்பா வரிசையா. பட் நமக்கு தேவை இந்த பற்றாக்குறை இலக்கணம்னா என்ன, அது யார் அதை சொன்னது அப்படிங்கிறது. அடுத்து வளர்ச்சி இலக்கணம், growth டெஃபினேஷன்.
இதை சொன்னவர் யாருன்னா சாமுவேல்சன் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கரெக்டான பர்சன் ரிசோர்ஸஸை கரெக்டாக பயன்படுத்துவான். அப்போ யூ நீட் டு ஐடென்டிஃபை த பர்சன். நீங்கள் ஒரு நபரை, சரியான நபரை தேர்ந்தெடுத்தா அவன் அந்த வளங்களை சரியாக பயன்படுத்துவான். ஒரு தண்ணியோட யூசேஜ் தெரியாத ஒருத்தனால ஒரு 100 லிட்டர் தண்ணியை சேமிக்க முடியுமானா முடியாது. அதுவே 10 லிட்டர் தண்ணி இல்லாதவன் கையில் நான் 100 லிட்டர் கொடுக்கும்போது அவன் எந்த அளவுக்கு சேமிப்பான். ஸோ ரிசோர்ஸஸ் வாஸ் ஸ்கேர்சிட்டி. இப்போ பற்றாக்குறை இலக்கணத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். அப்படின்னாலும் கரெக்டு தான், சரிங்களா? ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷனாலும் கரெக்டு தான், சரியா? அப்போ இப்போ இங்கே என்னன்னா, ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்சிட்டிஸ், வளங்கள் என்பவை பற்றாக்குறை. பட் யூ நீட் டு சூஸ் த ரைட் பர்சன். சரியான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ரிசோர்ஸஸ் பத்தாமல் இருந்தாலும் கரெக்டாக பயன்படுத்துவான். இது ப்ரெசண்ட்னாலும் சரி, ஃபியூச்சர்னாலும் சரி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒவ்வொருத்தரும் பொருளாதாரம்னா என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்தது யாரை பார்த்துருக்கோம்? ஆடம் ஸ்மித்தை பார்த்துருக்கோம். அவரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம், என்ன புக் எழுதினாருன்னு பார்த்தோம். அடுத்து ஆல்பர்ட் மார்சலை பார்க்குறோம், அவரோட டெஃபினேஷன் என்ன, அவர் என்ன புக் எழுதுறாருன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது ராபின்சன் என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, சாமுவேல்சன் அவர் என்ன சொல்கிறாரு. அடுத்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஒரு எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு தேவை, எனக்கு உற்பத்தி தேவை. கரெக்டாக உற்பத்தி தேவை. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில காரணிகள் எனக்கு தேவைப்படுது, சரியா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபர், நான் ஒரு ப்ராடக்ட். நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு நல்லா உட்காந்து படிக்க ஒரு இடம் வேணும். நான் அதுக்காக உட்காந்து டைம் பார்க்காம 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கணும். அதுக்கு நான் சில புக்கு வாங்குறது, சில காசை போடணும். நான் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு அமைப்பு ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அஸ் அ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நான் ஒரு ப்ராடக்ட்டு. பட் நான் அந்த ப்ராடக்டை வந்து சக்ஸஸாக அவுட் எடுக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவை, அது பேர் தான் ஃபேக்டர்ஸ். அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் 4 கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒன்று லேண்டு, லேபர், கேபிட்டல், தென் ஆர்கனைசேஷன். இந்த லேண்டு, லேபர் அப்படிங்கிறது பிரைமரி, முதல் நிலைன்னு சொல்கிறோம். ஏன்னா இது ரெண்டும் மோஸ்ட்லி இயற்கையாகவே எனக்கு கிடைச்சிடும். தென் கேபிட்டல் அப்படிங்கிறது செகண்டரி, இரண்டாம் நிலைன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இது ஏன்னா ஒரு டிஎன்பிசி 2018 நினைக்கிறேன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பிரைமரி காரணிகள் என்ன, பிரைமரி ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. சரி, அதனால இது சின்ன சின்ன கான்செப்ட் மிஸ் பண்ண வேணாம். டாப் டு பாட்டம் எல்லாமே நடத்திடுறேன், ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே டவுன்லோட்ஸ் வச்சுறேன், இதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஓகேவா? சரி. ஸோ இந்த நிலம், இப்போ எனக்கு நிலம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கொடுக்கணும், ரெண்ட், வாடகை கொடுக்கணும். உழைப்பு அப்படின்னா அதுக்கு நான் வேஜஸ் கொடுக்கணும். நீங்கள் சேலரின்னு ஆன்சர் போட்டுவீங்கன்னு தான் எழுதி வச்சிருக்கேன். நோ சேலரி, இட்ஸ் வேஜஸ். ஒரு உழைப்பாளிக்கு கூலி தான் கொடுப்பாங்களே ஒழிய சம்பளம் தர மாட்டாங்க, கிளியரா? அதே மாதிரி கேபிட்டல், நான் ஒரு கேபிட்டல் மூலதனம் எடுக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் வட்டி வந்து கொடுக்கணும். ஈவன் இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது நான் மணியாக இருக்கலாம், பர்சனாக கூட இருக்கலாம். மனித மூலதனம், பண மூலதனம்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இது எல்லாத்தையும் ஒருங்கமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. பட் எந்த அமைப்பும் ப்ராஃபிட்டை நோக்கி தான் இயங்குவாங்க. அப்போ இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டால் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், கிளியரா? ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 4 ஃபேக்டர்ஸ் எனக்கு தேவை. நிலம் இருக்கணும், லேபர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், ஆர்கனைசேஷன் இருக்கணும். இந்த நிலம் அப்படிங்கிறது நாட் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இப்போ ஒரு டிஎன்பிசி மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கல, பில்டிங் இஸ் அ லேண்டு. ஒரு ஃபேக்ட்ரி, அது ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய பகுதி ஒரு லேண்டு. அது கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட் கொடுத்து தான் ஆகும், சரியா? கிளியரா? சரி, சூப்பர். நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து பொருளாதார முறைகள் அப்படின்னு நம்ம சார் கேபிட்டலிசம் சொன்னீங்க. அப்போ கேபிட்டலிசம்னா என்ன, அதுதான் எனக்கு தெரியவே இல்லை, கிளியரா? சரி, பொருளாதார முறைகள் அப்படிங்கிறது ஈவன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிஃபோர் 2500 ஹீப்ரு அப்படிங்கிற இனம் தான் உலகில் முதல் பொருளாதாரத்தை பின்பற்றிய இனம்னு நம்ம சொல்கிறோம். இவன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது. ஸோ அப்போ பொருளாதார முறைகள் அப்படிங்கிறது ஒன்று கிளாசிக்கல், பழமை பொருளாதார முறைன்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குன்னா பண்டமாற்று முறை எனக்கு இருக்குது. ஒரு பொருளை கொடுத்துட்டு
இன்னொரு பொருளை நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்து வாங்குறேன். இன்கேஸ் என்கிட்ட ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட ரைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபருக்கு ஆப்பிள் தேவைப்படாது, இங்கே இருக்கக்கூடிய நபருக்கு ரைஸ் தேவைப்படுது. ஸோ இதுதான் எனக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறையில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய முதலாளி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறான் அல்லது ஒரு பட்டயமாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பட்டயங்கிறது பின்னாளில் எனக்கு என்ன மாறுது, பணம் அப்படின்னு மாற ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பணம் அப்படின்னு வந்த உடனே இந்த அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய முதலாளி இதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ இதுக்கு பேர் தான் கேபிட்டலிசம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இவன் அதிகமான 1 லிட்டர் தண்ணி 1 லட்சம் ரூபானா ஒத்துப்போமா? அப்போ இவன் 2 பேருக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 2 பேர்கிட்ட இருந்தும் ப்ராடக்ட் வாங்கி அவன் விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான். அதுக்கு பேர் சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு அர்த்தம். கிளியரா? அப்போ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய முதலாளி அதுக்கான விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சோசியலிசம் அப்படிங்கிறது அரசாங்கமே அந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணுது, ஒரு ப்ராடக்ட் உற்பத்தியிலேருந்து கன்சியூமர்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், கேபிட்டலிசத்துக்கு பாருங்கள் அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, இந்த நாடுகள்லாம் கேபிட்டலிசத்துக்கு ஃபேமஸ். அதுவே சோசியலிஸ்ட் அப்படின்னா ரஷ்யா, சீனா, இந்த நாடுகள்லாம் சோசியலிஸ்ட் எனக்கு ஃபேமஸ்னு அர்த்தம். சார் இதில் இந்தியாவே வரலையே சார் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து என்ன மாதிரி எக்கனாமிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுது, லைக் மிக்சடு எக்கனாமி. ஸோ வி ஹாவ் அ கேபிட்டலிசம், வி ஹாவ் அ சோசியலிசம். நம்மகிட்ட முதலாளித்துவ முறையும் இருக்குது, சமுதாய முறையும் நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல், வி ஹாவ் ஒரு டெலிகம்யூனிகேஷன், சேம் டைம் பிஎஸ்என்எல். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன், சார் ஒன்று ஏர்டெல் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. ஸோ வி ஆர் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பட் ப்ரொவைட் சேம் சர்வீசஸ். இது வந்து ப்ரைவேட் விலையை தீர்மானிக்கிறான், பட் இதுவும் ட்ராய் கீழே தான் வரணும், ஒரு அமைப்பு கீழே தான் வருது. பட் இது ஃபிக்ஸுங்கிறது இந்த இடத்துல நின்றுச்சு. ஸோ பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம். எப்போ சொல்கிறாங்க? 1948 சொல்கிறாங்க, 1948 சொல்கிறாங்க. என்ன வருது? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எனக்கு வருது, முதல் தொழில் கொள்கை அப்படின்னு வருது. யார் சொல்கிறா? ஷியாம் பிரசாத் முகர்ஜி இதை வடிவமைக்கிறார். ஷியாம் பிரசாத் முகர்ஜி வடிவமைக்கிறார் முதல் தொழில் கொள்கை. இதில் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரமாக இருக்கட்டும் நேரு சொல்கிறார். அப்போ 1948 நம்ம முதல் தொழில் கொள்கையில் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வெளிவருது. ஸோ அதனால தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஈவன் 1950 வி கிரியேட் பிளானிங் கமிஷன். அப்போ கூட இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றிய ஒரு நாடாகத்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிளியரா? அப்போ இந்தியா கேபிட்டலிசமும் இருக்குது, இந்தியாவில் சோசியலிசமும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? தென் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க சார், 1991 வி ஸ்டார்டட் எல்பிஜின்னு சொன்னீங்க, எல்னா லிபரலைசேஷன் சொன்னீங்க, பினா பிரைவேட்டைசேஷன் சொன்னீங்க, ஜினா குளோபலைசேஷன் சொன்னீங்க. லிபரலைசேஷன் தாராளம், பிரைவேட்டைசேஷன் தனியார், குளோபலைசேஷன் உலகம். அப்போ என்னது? தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. ஸோ இந்த டைமில் ஸோ மன்மோகன் சிங் இந்தியாவோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய காலம், இந்தியாவோட சிறந்த பொருளாதார அறிஞரில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவோட முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். ஸோ அவர் இந்தியாவோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டம் வி இன்ட்ரடியூஸ் எல்பிஜி. ஏன்னா நம்ம 1989 நமக்கு பெரிய ஒரு ஏன்னா ஸோ இந்த யூகே இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், யூகேல கல்ஃப் கண்ட்ரிஸ், இங்கே வந்து வார்னால பெட்ரோலியம் அப்படிங்கிற அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கல்ஃப் வளைகுடா போர்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு வருமானமே இல்லை, நம்ம நிறையா அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கேருந்து கப்பல் நிறையா நம்ம தங்கமோ வைரமோ அனுப்பி அடகு வச்சு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம். இப்போ நம்மளால் சரிவர வட்டி கூட கட்ட முடியாத நிலைமை, வேறு வழி இல்லாமல் நம்ம எல்பிஜி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 1991 வி ஸ்டார்டட் எல்பிஜி. ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமி பிஃபோர் எல்பிஜி 1991 இருக்குது அப்படின்னா
இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது பிஃபோர் எல்பிஜி ஆஃப்டர் எல்பிஜின்னு நம்ம படிக்கணும். நான் பின்னாடி நடத்த போகிறோம். எல்பிஜி முன்னாடி எப்படி இருந்துச்சு, எல்பிஜிக்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்துச்சு. அப்போ க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னா என்னவா இருந்தது, ஓப்பன் எக்கனாமினா அப்படின்னா என்னவா இருந்தது. சரிங்களா, இதுதான் 1991 நமக்கு நடந்துட்டுருக்கு. தென் இதை தாண்டி எனக்கு தேவை இந்த குளோபலிசம், உலகத்துவம், நாட்டை உலகமயமாக்கல். ஸோ இந்த உலகத்துவம் அப்படிங்கிற இந்த முறை மான்ஃப்ரெட் டி ஸ்டிக்கர் அப்படிங்கிற நபர் தான் கொண்டு வர்றார். மான்ஃப்ரெட் டி ஸ்டிக்கர் 2002 இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எனக்கு வெளிவருது. குளோபலிசம், உலகத்துவம் அப்படிங்கிறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாடுகளை இணைப்பது, கனெக்டிங் நேஷன் டு ஃபாரின் ட்ரேடு. இந்த வார்த்தை இல்லை, வெளிநாட்டு வாணிபத்துக்காக நாடுகளை இணைப்பதுன்னு சொல்றாரு. சரிங்களா, வெளிநாட்டு வாணிபத்துக்காக ட்ரேடு பண்றதுக்காக நாடுகளை இணைச்சிங்கன்னா அதுக்கு பேரு குளோபலிசம், உலகத்துவம் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றா, மான்ஃப்ரெட் டி ஸ்டாக்னர். இது லேட்டஸ்ட் கரண்ட் அப்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பா. ஒருவேளை இந்த குளோபலிசம் அப்படிங்கிறது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு கேட்கலாம், அல்லது குளோபலிசம் அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம், குளோபலிசத்தோட இன்னொரு பேர். அப்படின்னா என்ன, ஒரு முதலாளி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸு பங்களாதேஷில் போய் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியோ பங்களாதேஷில் போய் சில கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான், அதுக்கு பேர் தான் குளோபலிசம் அப்படின்னா. இல்லை அமெரிக்காவை சார்ந்தவங்க இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கிளியர். அதனால தான் முதலாளித்துவ முறை உங்கள் நாடுகள் மட்டும் இல்லாமல் அதே முறையை நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன சலுகை இருக்கோ அதே சலுகை எங்கள் நாட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் குளோபலைசேஷன் ஒன்று இருக்கு. குளோபலைசேஷன் அதுக்கு பேர் என்ன சார், உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, கனெக்டிங் நேஷன், பட் இங்க மெர்ஜிங் நேஷன். இங்க மெர்ஜ் பண்றோம், நாடுகளை மெர்ஜ் ஆக்கிறோம். உன் பொருளாதாரமும் என் பொருளாதாரமும் ஒண்ணுதான், நீ அந்த நாட்டு சிட்டிசன் இந்த நாட்டு சிட்டிசன் ஒண்ணுதான். ஸோ அதான் அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். ஸோ உன்னோட எக்கனாமியை டிபெண்ட் பண்ணி என்னோட பொருளாதாரம் மாறும். யூஎஸ்ல எனக்கு எக்கனாமி அடிபடுதுன்னா இந்தியாவிலையும் எனக்கு அடிபடணும்னு வருது. அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதை சொன்னவர் தியோடர் லெவிட் அப்படின்னு நபர், இவர் தான் சொல்றாரு. கிளியர். குளோபலைசேஷன். அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும். ஸோ குளோபலிசம்னா என்ன, குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன, உலகத்துவம்னா என்ன, உலகமயமாக்கல்னா என்ன. சரியா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் நம்மால் கீன்ஸ், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஜேஎம் கீன்ஸ். யார் சார் இவர்? த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கானமி, நவீன பொருளாதாரத்தின் தந்தை. த ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி, பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. யார் சொல்றோம்? ஜேஎம் கீன்ஸ் வந்து சொல்றோம். ஏன் சார் அப்படின்னா, ஈவன் 1920 to 1930, 1920 1930 காலகட்டம் உலக அளவில் எக்கனாமிக் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஃபார் த டைம், அந்த டைம்ல யுஎஸ் நாடு என்ன பண்ணுதுன்னா, எங்க நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்த யாராவது ஒரு தியரி இருந்தா சொல்லுங்க, யாராவது ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் எழுதின புத்தகம், இவரோட ஐடியாஸ் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ அதனால தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமின்னு ஒரு சொல்றோம். சரியா, அப்படி என்ன சார் எழுதினாரு? த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஸோ வேலை வாய்ப்பு, வட்டி, பணம், இதுக்கு ரிலேட் பண்ணி அந்த புத்தகத்தில் எழுதுறாரு குறிப்பா. ஸோ முடிவுகள் தெளிவான முடிவுகளாக எடுக்கணும்னு சொல்றாரு. இண்டஸ்ட்ரீஸ்ல மைக்ரோ லெவலை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, தெளிவான முடிவுகள் எடுங்க. போல்டான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முதலாளி வேணும், போல்டா முடிவு எடுக்கக்கூடிய அரசாங்கம் வேணும், போல்டா முடிவு எடுக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் வேணும். ஸோ இண்டஸ்ட்ரீஸை பிளான் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. குறிப்பா கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து பிளானிங் கமிஷன் மாதிரி ஒரு பிளானிங் மெத்தட் வந்து உருவாக்கி வச்சிருக்கு, இதெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்றாரு. கிளியரா? ஸோ இதான் கீன்ஸ் புரட்சி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பட் அவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத எழுதினார் சார் அப்படின்னா, இந்த வேர்டை அவர் தான் கிரியேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கிற வார்த்தையை
யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா ராக்னர் ஃப்ரிக்ஸ் அப்படிங்கிற நபர். இவர் ஒரு நார்வே நாட்டை சார்ந்தவர். இது டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. நுண்ணிய பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறத சொன்னவர் ராக்னர் ஃப்ரிக்ஸ். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? நார்வே நாட்டை சார்ந்தவர். குறிப்பா 1933 இந்த வார்த்தையை உருவாக்குறார். ஸோ இந்த மேக்ரோ அப்படிங்கிறது ஒரு கிரேக்க மொழி. டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட் ட்ரெண்டு அது என்ன லாங்குவேஜ்னு கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ குறிப்பாக எக்கனாமிக்ஸு பாலிட்டியிலேருந்து அந்த கொஸ்டின் வருது. அப்போ எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன மொழி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மேக்ரோ இஸ் அ கிரீக் வேர்டு. அப்படின்னா என்ன? பேரியல், ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட பொருளாதாரம், அவங்களோட வரவு செலவு அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த வார்த்தை மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கின ரோக்னர் ஃப்ரிக்ஸ் நார்வே நாட்டை சார்ந்தவர். ஸோ இங்கே நிறைய பேர் ஜேஎம் கீன்ஸ்னு ஆன்சர் போட்டாங்க. மைக்ரோ மேக்ரோ வார்த்தையை பயன்படுத்தியவர் ஜேஎம் கீன்ஸ். அவர் கிரியேட் பண்ணல இந்த வார்த்தையை, அவர் என்ன பண்ணல, காயின் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பொருளாதார சிந்தனைகள் இது பழைய 11th புக்கு. பட் இது பேசிக் தான், நான் ரொம்ப உள்ள போல. பொருளாதார சிந்தனைகள் அப்படிங்கிறது உலக அளவில் ஹீப்ரூஸ் அப்படிங்கிற மக்கள் இருந்து உருவானதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட பொது ஆண்டு முன்பு 2500 ஆண்டு காலம்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க தான் உலகத்தோட பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர்னு சொல்றோம். குறிப்பாக இவங்க சேபத் அப்படின்னு ஒரு விடுமுறை நாட்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளில் யாருமே வேலை செய்யக்கூடாது, முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி அப்படிங்கிறத முதலில் அறிமுகப்படுத்தியவர் இந்த ஹீப்ரு இனத்தை சார்ந்த மக்கள் தான். பொருளாதாரத்தோட முதல் சிந்தனையாளர்களாக வர சொல்றோம். தென் ஃபியூடல் சிஸ்டம், நில பண்ணை முறை, அதாவது கம்பைண்டா ஒரு நிலத்தை எடுத்து அதுல விவசாயம் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. இதான் ஃபியூடல் சிஸ்டம், நில பண்ணை முறைன்னு சொல்றோம். குறிப்பா 476 1453 காலகட்டம் வரைக்கும் இது இருந்திருக்கு. 1453 காலகட்டம். குறிப்பா ரோம் நகரம், ரோம் வீழ்ச்சி அடையுது 476 அப்படின்னா இதுல இருந்து துருக்கியர்கள், அதாவது டர்க்கிஸ் கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றின காலம் 1453. ஸோ இதுதான் உலக பொருளாதாரத்தில் நிலப்பண்ணை முறை ஆண்டு காலம். அதுக்கப்புறம் டர்க்கிஸ் அப்படிங்கிற நபர்கள், துருக்கியர்கள் அந்த நிலப்பண்ணை முறையை வணிக முறைகளாக, மெர்காண்டலிசமாக நாடு விட்டு நாடு கடத்த ஆரம்பிச்சாங்க. இல்லையா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. தென் இந்த மெர்காண்டலிசம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பலில் கொண்டு போய் ட்ரேடு பண்ணக்கூடிய காலம் தான். இப்போ 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டம் தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த காலம். நம்ம படிச்சிருப்போம் 1498 வாஸ்கோடகாமா வந்தாருன்னு படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு காரணம் இந்த மெர்காண்டலிசம் அப்படிங்கிற இந்த டர்க்கிஸ் ஆரம்பிச்ச, துருக்கியர்கள் ஆரம்பிச்ச இந்த முறை தான். அப்ப நாடு விட்டு நாடு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த மெர்காண்டலிசம் வணிக முறையோட ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரான்ஸ்ல ஒரு முறையை கொண்டு வராங்க. குறிப்பா 1756 1778 காலகட்டம். என்ன முறை சார்? பிசிகோகிராட்ஸ், இயற்கைவாதம் அப்படின்னு சொல்றோம். இயற்கையை நம்பி வேளாண் செய்தோம். இயற்கையை நம்பி வேளாண் செய்தோம். இயற்கையை தெய்வமாக வழிபட்டோம். இந்த இடத்துல வேளாண் செய்யறதுக்கு சூரியன் வருவதற்கு முன்பே போய் வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது இங்க சொன்னவங்க. சூரியனை ஒரு கடவுளாக பார்த்தாங்க. நம்ம கடவுள் வரும் பொழுது விவசாய நிலங்கள் வேளாண் செய்ய கூடாதுன்னு பிரெஞ்சு மக்கள் நினைச்சாங்க. அதான் இயற்கைவாதம் அப்படின்னு சொன்னோம். குறிப்பாக விவசாயத்தை அல்லது பொருளாதாரத்தை இறைவனிடம் விட்டுட்டாங்க. இயற்கையை நல்ல மழை பெஞ்சா அந்த வருஷம் நல்லா இருப்பேன், நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா நல்லா இருக்க மாட்டேன். அப்ப இயற்கை தான் நம்மளோட பொருளாதாரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு நம்பின காலம் இது. ஸோ அப்ப ஹியூப்ரிஸ் கொண்டு வந்தது என்ன? ஃபியூடல் சிஸ்டம்னா என்ன? எந்த காலத்துல இருந்து எந்த காலம்? மெர்காண்டலிசம் இதுதான் இந்தியாவை அடிமையாக்கின காலகட்டம். தென் பிரெஞ்சோட தத்துவம் எதை பேசுது? ஸோ இதுதான் உலகத்தோட ஒவ்வொரு பொருளாதார முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப ஒட்டுமொத்தமா பொருளாதார முறையில முடிச்சிட்டோம். இப்ப இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு வருவோம். கிளியரா? இந்திய பொருளாதாரத்துக்கு வரும்.
இந்திய ஹேண்ட் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரியா? இந்திய பொருளாதாரத்துக்கு வரும். ஸோ இந்திய பொருளாதாரம் வேர்ல்டு 5th லார்ஜஸ்ட்னு சொன்னாங்க. எப்படி சார்? அப்போ ஒரு நாட்டோட பொருளாதார முறை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஜிடிபி அப்படிங்கிற முறையில். ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார்? இப்போ ஒரு நாட்டில் 1 இயர்க்குள்ள, அதாவது நார்மலாக 1 இயர்னு சொல்கிறோம், இதோட எல்லைக்குட்பட்ட பகுதியில், இந்த எல்லை இருக்குல்ல, இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் என்னெல்லாம் உற்பத்தி ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டு, அது சேல் ஆகுதா, அதோட மணி, அதோட கூட்ஸ், அதோட பண்டம், இது எல்லாத்தோட பணவியல் மதிப்பு, இதுதான் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்துக்குள்ள, சராசரியாக இந்தியானா 1 வருஷம், இதில் ஒரு நாட்டோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் 1 வருஷத்துக்குள்ள எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தி ஆகுது, எவ்வளோ சர்வீஸ் அங்கே நடக்குது, எவ்வளோ கூட்ஸ் ஒரு பண்டங்கள் எவ்வளோ தயாரிக்கப்படுது, அதோட பண மதிப்பு ரொம்ப முக்கியம். மணி வேல்யூ, த ஃபைனல் வேல்யூன்னு சொல்லுவோம். கடைசியாக கன்சியூமர்கிட்ட போகக்கூடிய வேல்யூ, அதுதான் ஜிடிபின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜிடிபியை பொறுத்து தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய முறை அப்படின்னு கேட்டால் ஜிடிபி தான். கிளியரா? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய முறை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஜிடிபின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா, க்ரோத்னு ஒரு வார்த்தை இருக்கு, டெவலப்மெண்ட்னு இருக்கு. தமிழில் வளர்ச்சின்னு சொல்கிறோம், மேம்பாடுன்னு சொல்கிறோம். இப்போ க்ரோத்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அளவு சார்ந்தது 100 லிட்டர். சரிங்களா? மேம்பாடுனா என்னன்னா, அதோட தன்மை சார்ந்தது, குவாலிட்டியை பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். குவாலிட்டி பற்றி 100 லிட்டரில் எனக்கு 90 லிட்டர் தான் நல்ல பால் அப்படின்னா, இங்கே எனக்கு 95 லிட்டர் நல்ல பால் வருதுன்னா, இது 100 லிட்டர் என்னோட க்ரோத். ஓகே, வளர்ச்சி இருக்குது. பட் குவாலிட்டிங்கிறது இங்கே தான் எனக்கு. அப்போ க்ரோத்துங்கிறது குவான்டிட்டியை பேஸ் பண்ணி எடுக்கிறோம், டெவலப்மெண்ட்டுங்கிறது குவாலிட்டியை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் இதை க்ரோத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பீப்புள், மக்கள் நலன், இதை டெவலப்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ஷார்ட் டைமில் தான் ரெடி ஆகணும். இது லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு யூஸ் ஆகும். இதனால் நீண்ட காலத்துக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். உனக்கு உடம்பு சரியில்லையா, அப்போ நீ டெவலப் ஆகலை, வளர்ச்சி, நீ வயசு தான் ஆகுது இல்லையா, நீ கார் வாங்கியிருக்கியா, வேலைக்கு போயிருக்கியா, டெவலப் ஆகிருக்கியா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வி ஹேவ் டிஃப்ரென்ஸ், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ எனக்கு க்ரோத்னா எனக்கு ஜிடிபி இருக்குது, க்ரோத்னா எனக்கு ஜிஎன்பி இருக்குது, க்ரோத்னா எனக்கு என்டிபி இருக்குது, க்ரோத்னா எனக்கு என்என்பி இருக்குது, க்ரோத்னா பிடிஏ எனக்கு, க்ரோத்னா நேஷ்னல் இன்கம் இருக்குது, க்ரோத்னா பர்சனல் இன்கம் இருக்குது. சரிங்களா? அப்போ எனக்கு இவ்வளோ மெத்தடு எனக்கு க்ரோத்தை கண்டுபிடிக்க மட்டும்தான் இருக்குது. இது வெறும் அளவை மட்டும்தான் பேசுது. அதுவே நான் குவாலிட்டின்னு எடுத்தேன்னு வச்சுங்களேன், நான் குவாலிட்டின்னு எடுத்தேன்னா எனக்கு HDI, PQLI, ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அளவீடுகள் எனக்கு குவாலிட்டியை கண்டுபிடிக்க எனக்கு பயன்படுது. கிளியரா? அப்போ க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு நாட்டோட ஜிடிபியை பொறுத்து அவங்க வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், வளராத நாடுகள்னு சொல்கிறோம். இது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அண்டர் டெவலப்டு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்.
மூன்றாம் உலக நாடுகள்னு இதை சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடு. இது வந்து அமெரிக்கா, ஸ்பெயின், பிரிட்டனு, ஜப்பானு, ரஷ்யா இவங்கெல்லாம். இதில் நம்ம யாருன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்கிறோம். சரியா? இந்தியா ரெண்டுக்கு நடுப்புற நம்ம இருக்கிறோம் இல்லையா? வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நாடுகள் நம்ம சொல்கிறோம், ரெண்டுக்கும் நடுப்புற நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? அப்போ ஜிடிபியை பொறுத்து தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வளர்ச்சி அடையலையா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, அவனோட வளம் இருக்கும், லேண்ட் இருக்கு, பர் கேபிட்டல் இன்கம், இது எல்லாமே டிக்கு, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது எல்லாமே இன்ட்டு தான். ஒருத்தன் தன்னோட வளங்களை சரியாக பயன்படுத்தி, நிலங்களை சரியாக பயன்படுத்தி மக்களோட தனிநபர் வருமானத்தை அதிகரிச்சாங்கன்னா அவன் வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறான். அவ்வளோதான். இந்த நாடுகள் எதுவுமே இதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காது. ஒன்று பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக லேண்ட் ரிசோர்ஸஸ் இருக்காது. இல்லை லேண்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக பாப்புலேஷன் இருக்காது. அப்போ இங்கே ரிசோர்ஸஸை என்னால் சரிவர பயன்படுத்த முடியல. ஸோ அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? இதுதான் வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்? இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி, வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். 60% மக்கள் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட எஃப்டிஏயா இருக்கட்டும், எஃப்ஐஐயா இருக்கட்டும், வெளிநாட்டு முதலீடுகள் நம்மகிட்ட அதிகரிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அதே மாதிரி ஸோ நம்ம வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். எக்ஸாம்பிளுக்கு ஜிடிபி அப்படிங்கிறது 7லேயே இருக்கிறோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது வாங்கும் திறன்னு சொல்கிறோம். வாங்கும் திறன் 3rd ரேங்க்ல இருக்கிறேன். 3வது இடம் ஜப்பான், அமெரிக்காவுக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கு. தென் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு. ஈவன் கோவிட்ல கூட நம்ம வந்து கீழே போகல. தென் சர்வீஸ் செக்டார் நமக்கு அதிகமாக வளர்ச்சி அடையுது. ஐடி டிபார்ட்மெண்ட், லோக்கல், ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் இருந்து போக 3 ஃபோன் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துருச்சு. அதிகமான நகர்ப்புறம் வளர்ச்சி அடையுது. நிறையா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. 2வது அது ஸ்டேபிளாக இருக்கு. 7னா சரண் 2க்கு போல. சரியா? 7னா 6.9, 6.8 அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம ஸ்டேபிளாக இருக்குது. அதனால நம்ம சொர்க்கம்னு நம்மளை சொல்லுவாங்க. சொர்க்கம்னு நம்மளை சொல்கிறாங்க. சரியா? தென் மக்கள் தொகை பகுப்பு ஏறக்குற ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டோம். இப்போ 2011 படி நம்ம 2வது ரேங்க். 19 நாடுகளோட பாப்புலேஷனை கூட்டினா நம்மளோட யங்ஸ்டர் பாப்புலேஷன் அதிகம். அதான் மக்கள் தொகை பகுப்பு, யங்ஸ்டர் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்கிறோம். இது இந்தியாவோட ஸ்டேட். இந்தியாவோட வீக்னஸ் பாருங்க, அதே தான், பாப்புலேஷன் வீக்னஸ், அதிக மக்கள் தொகை. 1.7 நம்மளோட growth ரேட் ஈக்குவல் டு ஆஸ்திரேலியாவோட ஒரு வருஷம். ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷனை இந்தியா ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. பாருங்க, அவன்கிட்ட போய் ஃபைனலில் தோக்குற மாதிரி கொஞ்சமாக நியாயம் இருக்கா? அதே மாதிரி இந்த விலைவாசி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், பால் ஒரு காலத்தில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா வீட்டுக்கும் பஸ் இருக்கா, நல்ல பிரிட்ஜு போட்டிருக்காங்களா, ரோடு இருக்கா? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப. வேலைவாய்ப்பு 2 கோடி வேலைவாய்ப்புன்னு சொன்னாங்க, 20 லட்சம் தான் கிரியேட் பண்ணாங்க. இன்னமும் பணக்காரன் ஏழையாக இருக்கிறான். டெக்னாலஜி 4G கூட மரத்தில் ஏறி தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது. அப்போ ஜப்பான்லாம் 5G 7Gன்னு போயிட்டான். அப்போ அவுட்டேட்டட் டெக்னாலஜியில் தான் இன்னமும் இந்தியா இருக்குது. கிளியரா? சரி, இதோட இன்ட்ரோ செஷன் முடிச்சிருக்கிறேன்ப்பா. இன்ட்ரோ செஷன் மட்டும் கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு நோட்டை போட்டு திரும்ப சொல்கிறேன், எழுதுங்க. இது எக்கனாமிக்ஸ் போர் அடிக்கும், பட் 20 கொஸ்டின் மறந்துடாதீங்க. ஸோ செஷன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நான் இல்லாத போது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு நோட்டை போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? ஸோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, நாளை மறுநாள் நம்ம ஊரில் நாமக்கல்லில் ஒரு ஓரியன்டேஷன் தாண்டி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி சொல்லித்தரோம். ரெடியாகி வந்துடுங்க. ஸோ இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா
சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.